டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இது தேவையா இல்லையான்னு பார்த்து அவங்க எத்திக்கலாக அவங்க ஒரு ப்ராப்பர் எத்திக்கல் டெர்மட்டாலஜிஸ்டாக இருந்து உங்களுக்கு அது கரெக்டான மெடிசன் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் தன்னைத்தானே வந்து ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு டெர்மட்டாலஜிஸ்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு தே ஸ்டார்ட் அட்வைசிங். இப்போ ரீசெண்டாக யாரோ பார்த்தேன், அவர் வந்து ஹேர் டைரக்டர் அப்படின்னு போட்டு அவர் என்னென்னமோ ஹேரை பற்றி தெரிஞ்ச மாதிரிலாம் பேசுகிறார். எல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன், ஒரே மிஸ்டைரக்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் தே ஸ்டார்ட் அட்வைசிங் அண்ட் பீப்புள் வந்து ஃபூலிஷ்லி தே பிலீவ் ஆல் தட் அண்ட் தே டூ ஆல் தட். இது வந்து அதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறாரு. ஒரு அவ்வளோ பெரிய 1330 குறள் பாடின ஒரு வள்ளுவ பெருந்தகை வந்து இந்த ஒரு குறளை மட்டும் 2 தடவை பாடுறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுக்கு அடுத்தது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி யார் சொன்னாலும் அது உண்மையா பொய்யா, உன்னுடைய அறிவுக்கு அது பொருத்தமாக இருக்கான்னு பார்த்து அப்புறம் நீ அதை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. அதே மாதிரி ஒரு யார் எது சொன்னாலும் அது எதை பற்றி சொன்னாலும் அது உண்மையானு பாரு அப்படிங்கிறாரு. அப்போ 2600 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே விஷயத்த 2 தடவை அவர் சொல்லியிருக்காரு, வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆளுங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திருந்தலைன்னு அர்த்தம்.